வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்ன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீவாரி சேவா, அதாவது ஸ்ரீவாரி வாலண்டரி சேவா பண்றதுக்கு பக்தர்கள் கிட்ட இருந்து ஹை டிமாண்ட் இருக்கு. ஸோ ஆன்லைன்ல மாசம் மாசம் ரிலீஸ் பண்றாங்கல்ல. ஸோ டிடிடி சேர்மன் என்ன சொன்னாருன்னா, ஸ்ரீவாரி வாலண்டரி சேவா பண்ற பக்தர்களோட நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்ன்றது இன்னும் அதிகப்படுத்துறோம். இன்னும் அதிகமா நாங்க ஆன்லைன்ல புக் பண்றதுக்கு ரிலீஸ் பண்றோம். ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்ன்றது நாங்க எடுத்துட்டு வரோம்னு சொல்லி டிடிடி சேர்மன் சொல்லியிருக்காரு. ஸோ வாலண்டரி சேவா பண்ணணும்னு நினைக்கிற பக்தர்களுக்கு இனிமே, அதாவது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அதிகப்படுத்தினாங்கன்னா எல்லா பக்தர்களும் சேவா செய்யறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ த்ரூ அவுட் இந்தியா லெவலில் ஹை டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி டிடிடி சேர்மன் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன ஒரு குட் நியூஸ்ன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீவாரி சேவா பண்ணிட்டு லாஸ்ட் டே வந்து ஸ்ரீவாரி மூலவர் தரிசனத்துக்கு அலோவ் பண்றாங்கல்ல. அதாவது ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனன்றது கொடுக்குறாங்க. ஸோ ஸ்ரீவாரி சேவா பண்ற பக்தர்களுக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனன்றது இல்லாம ஒரு விஐபி தர்ஷன் லெவல்ல மூலவரை கிட்டவா தரிசனம் பண்றதுக்கு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் போர்ட் மீட்டிங்ல, டிடிடி போர்ட் மீட்டிங்ல இதை பத்தி நான் பேசி ஸ்ரீவாரி சேவாக்கு வர்ற பக்தர்களுக்கு மூலவரை கிட்டவா தரிசனம் பண்ற ஒரு விஐபி தர்ஷன் லெவல்ல கிட்டவா தரிசனம் பண்றதுக்கு நான் பிளான் பண்ணி போர்ட் மீட்டிங்ல நான் இதை பத்தி நான் பேசுறேன்னு சொல்லி டிடிடி சேர்மன் சொல்லியிருக்காரு. இது ஸ்ரீவாரி சேவா பண்ற பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ் இது. ஸோ இது மேல கரெக்டான டிசிஷன்ன்றது ஏபி சிஎம் கிட்ட கூட நான் டிஸ்கஸ் பண்ணி, இன்னும் இதுல வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்ன்றது இன்க்ரீஸ் பண்ணி ஒரு விஐபி தர்ஷன் லெவல்ல தர்ஷனம் கொடுத்துட்டு, அதாவது லாஸ்ட் டே ஜென்ரலா ஸ்ரீவாரி சேவா பண்ற பக்தர்களுக்கு தர்ஷனம் கொடுக்குறாங்கல்ல, அது ஒரு விஐபி தர்ஷன் லெவல்ல கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அது. ஸோ இதுதான் அப்டேட். அது எப்போ இந்த கொடுப்பாங்க, என்ன ப்ராசஸ், ஏதாவது ஸ்ரீவாரி சேவால சம் சேஞ்சஸ் பண்ண போறோம்னு சொல்லி டிடிடி சேர்மன் சொல்லியிருக்காரு. ஸோ அதோட அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.